வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட 2 தனித்தனி அறிக்கைகளில் உக்ரைன் மற்றும் மாஸ்கோ பாதுகாப்பான கருங்கடல் போக்குவரத்தை உறுதிப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. கருங்கடலில் படையின் பயன்பாட்டை அகற்றவும் மற்றும் கருங்கடலில் இராணுவ நோக்கங்களுக்காக வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தவிர்க்கவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அமெரிக்காவுக்கும் இரு எதிரிகளுக்கும் இடையிலான 3 நாட்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டங்களில் உக்ரைனிய மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையே நேரடி பேச்சுக்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஒன்று உக்ரைனை பற்றியது, மற்றொன்று ரஷ்யாவை பற்றியது என்று இரு அறிக்கைகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியான வாக்கியங்களுடன் வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்டன. கருங்கடல் அமைதியுடன் எரிசக்தி வசதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை உருவாக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது. ட்ரம்ப் நிர்வாகம் இருதரப்பிலும் கொலைகளை நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியது. 2 அறிக்கைகளின் வாக்கியங்களும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருந்தது, ஒரு பிரிவை தவிர. உக்ரைன் போர் கைதிகளின் பரிமாற்றம், பொதுமக்கள் கைதிகளை விடுவித்தல் மற்றும் வலுக்கட்டாயமாக ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை திரும்பப் பெற உதவுதலில் அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. ரஷ்யா தொடர்பான அறிக்கையின் அதே பகுதியில் வாஷிங்டனின் உறுதிமொழிகள் விவசாய மற்றும் உர ஏற்றுமதிக்கான உலக சந்தையில் மாஸ்கோவின் அணுகலை மீட்டெடுக்க உதவும் வாக்குறுதியை உள்ளடக்கியது. உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமெரோவ் கருங்கடல் குறித்து உக்ரைனின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சமூக வலைதளம் எக்ஸில் ஒரு பதிவை வெளியிட்டார். கருங்கடலின் கிழக்கு பகுதிக்கு வெளியே ரஷ்யா தனது கடற்படை கப்பல்களை நகர்த்துவது இந்த ஒப்பந்தத்தின் உணர்வை மீறுவதாக உக்ரைன் தரப்பு வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் தற்காப்பு உரிமையை பயன்படுத்த உக்ரைனுக்கு முழு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். அதன் அர்த்தம் கருங்கடலின் கிழக்கு பகுதிக்கு வெளியே ரஷ்யா தனது கடற்படை கப்பல்களை நகர்த்தினால் உக்ரைன் அந்த ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும். தற்போது உக்ரைன் தாக்குதல் அச்சத்தில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் தமது கடற்படை தளங்களை விட்டு வெளியே வருவதில்லை. இதற்கிடையில் கிரெம்ளின் தனது சொந்த அறிக்கையை வெளியிட்டது. மேற்கு நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே கருங்கடல் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று கூறியது. இந்த வாக்கியத்தில் தான் ட்ரம்புக்கு சிக்கல் உள்ளது. ரஷ்யா மேற்கு நாடுகளின் சில கட்டுப்பாடுகள் என்று கூறியிருப்பது ஒட்டுமொத்த மேற்கு நாடுகளை, அதில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடாவும் உள்ளன. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடாவுக்கு இப்போது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுடன் முன்பு போன்ற நெருக்கமான உறவு கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் முருகல் நிலையே காணப்படுகிறது. அதனால் அமெரிக்கா ரஷ்யாவுடன் செய்த ஒப்பந்தங்களை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ரஷ்யா மீது கணிசமான தடைகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடாவால் விதிக்கப்பட்டுள்ளன. கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கு ஈடாக மேற்கத்திய பொருளாதார தடைகளை தளர்த்துமாறு கிரெம்ளின் கோரியதை அடுத்து விவசாய ஏற்றுமதிகளை அதிகரிக்கவும் பணம் செலுத்தும் முறைகளுக்கான அணுகலை மீட்டெடுக்கவும் ரஷ்யாவுக்கு இது உதவும் என்று அமெரிக்கா கூறியது. அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் சம்பந்தப்பட்ட 2 நாட்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வந்த இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே ஒரு சாத்தியமான மோதலை உருவாக்குகிறது. உணவுப் பொருட்கள் மற்றும் உரங்களின் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய வங்கி, ரொசல் காஸ் பேங்க் மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் முடிவும் இதில் அடங்கும் என்று மாஸ்கோ கூறியது. ரஷ்ய வங்கிகள் மீது அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை தனித்தனியே தடை விதித்துள்ளன. மேற்கத்திய தடைகள் ஒருபோதும் ரஷ்ய தானியங்கள் அல்லது விவசாய ஏற்றுமதிகளை நேரடியாக குறிவைக்கவில்லை, ஏனெனில் அது சர்வதேச சட்டத்தின் கீழ் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், அத்தகைய தடைகள் உணவு விலைகளை உயர்த்தும் மற்றும் உலகளாவிய பட்டினியை அதிகரிக்கும். ஆனால் ஐரோப்பிய துறைமுகம் மற்றும் வங்கி தடைகளால் தனது விவசாய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. கிரெம்ளின் நீண்ட காலமாக மேற்கத்திய பொருளாதார தடைகள் ஆட்சியின் மையத்தில் இருக்கும் நிதி கட்டுப்பாடுகளை நீக்க முயன்று வருகிறது. முக்கியமாக சர்வதேச பணமாற்று முறையின் அடித்தளமாக உள்ள ஸ்விட் பணமாற்று மேடையில் இருந்து நீக்கப்பட்ட ரஷ்ய வங்கிகளை அதில் மீண்டும் இணைக்க விரும்புகிறால் அது ஐரோப்பியர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பின் ஆரம்ப நாட்களை தவிர்த்து கருங்கடலில் ரஷ்யா ராணுவ பிடியை கொண்டிருக்கவில்லை. அதுவும் இப்போது கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களின் நடமாட்டம் தான் கேள்விக்குறியாக உள்ளது. உக்ரைனுக்கு செல்லும் வர்த்தக கப்பல்கள் ரஷ்ய அச்சுறுத்தல் ஏதுமின்றி சென்று வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ரொமானிய தாழ்வாரம் பொதுமக்கள் சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்குகிறது. ரொமானிய தாழ்வாரம் என்பது ஒரு காலத்தில் தென்கிழக்கு போலந்தில் உள்ள ஒரு பகுதி. அது 1939ஆம் ஆண்டு சோவியத் யூனியனால் கைப்பற்றப்பட்டு இப்போது உக்ரைனில் அமைந்துள்ளது.
உக்ரைனிய கடற்படையின் கூற்றுப்படி படையெடுப்புக்கு முன் கருங்கடலில் இருந்த ரஷ்யாவின் 80 போர் கப்பல்களில் குறைந்தது 27 கப்பல்கள் 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பயன்படுத்த முடியாமல் சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டன. மேலும் சுமார் 15 கப்பல்கள் பகுதியளவில் சேதமடைந்தன. அவை 2024 வசந்த காலத்தில் மீட்கக்கூடியவை மற்றும் பழுது பார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் அமெரிக்கா செய்துள்ள கருங்கடல் சமாதான ஒப்பந்தம் பெரிய மாற்றம் ஒன்றையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் இருதரப்பையும் வரையறுக்கப்பட்ட 30 நாள் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட போராடியது. உக்ரைன் மற்றும் மாஸ்கோ இரண்டும் கடந்த வாரம் அந்த முன்மொழிவுக்கு கொள்கையளவில் ஒப்புக்கொண்டன. ஆனால் அதன் பின்னர் இரு தரப்பினரும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கி வருகின்றனர். ரஷ்யாவும் உக்ரைனும் கூட சாத்தியமான பகுதியளவு போர் நிறுத்தம் எப்படி இருக்கும் என்பதற்கு மாறுபட்ட விளக்கங்களை கொடுத்துள்ளன மற்றும் போர் இடைநிறுத்தத்தில் என்ன வகையான இலக்குகள் சேர்க்கப்படும் என்பதில் உடன்பாடு இல்லை. ஒரு பகுதி போர் நிறுத்தத்தில் ஆற்றல் மற்றும் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ள நிலையில் கிரெம்ளின் அந்த ஒப்பந்தம் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு மட்டுமே என்று அறிவித்தது. கருங்கடலில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து சாத்தியம் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் விவாதித்ததாக ரஷ்ய தூதுக்குழு உறுதிப்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவில் உள்ள நாடுகளுக்கு கருங்கடல் வழியாக உக்ரைனை அனுப்ப அனுமதித்துள்ள ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கு திறந்திருப்பதாக மாஸ்கோ மேலும் கூறியது. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது ரஷ்யா தான். ரத்து செய்த போது ரஷ்ய கப்பல்கள் கருங்கடலில் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருந்தன. அதனால் உக்ரைனுக்கு சென்ற கப்பல்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகின. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். ரஷ்ய கப்பல்கள் தமது கடற்படை தளங்களுக்குள் கட்டிய பசுக்களாக உள்ளன. கிரிமியாவில் எந்த ஒரு கப்பலும் இல்லாமல் அவள் கருங்கடலின் கிழக்கு பகுதியில் உள்ள ரஷ்ய கடற்படை தளங்களுக்கு நகர்த்தப்பட்டன. உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்கிய பின் கருங்கடல் தானிய நகர்வு முன்முயற்சி 2022ஆம் ஆண்டு கூடையில் ஐநா மற்றும் துருக்கியால் செய்யப்பட்டது. ஆனால் மாஸ்கோ அடுத்த ஆண்டு ரஷ்ய உணவு மற்றும் உரத்தை இலக்குக்கு கொண்டு வருவதற்கான அதன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை மற்றும் ஒப்பந்தம் சரிந்தது என்று கூறி பங்கேற்பதை நிறுத்தியது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சி அறிஞரும் முன்னாள் அமெரிக்க பொருளாதார தடை அதிகாரியுமான எட்வர்ட் ஃபிஷ்மன் கூறிய போது புட்டினின் இறுதி ஆட்டம் தெளிவாக உள்ளது. ரஷ்ய வங்கிகள் மற்றும் எரிசக்தி நிறுவனங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு அவர் ட்ரம்பை ஊக்கப்படுத்த விரும்புகிறார். மாஸ்கோவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் பெரிய இடைவெளி இருப்பதாக தோன்றுகிறது. ரஷ்ய அறிக்கை அமெரிக்க அறிக்கையை விட பொருளாதார தடைகள் நிவாரணம் பற்றி மேலும் செல்கிறது. ஆனால் அவற்றின் பெரும்பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை, ஐரோப்பாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் கொள்கையை நிர்வகிக்கும் ஐரோப்பிய ஆணையம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறிய போது ரஷ்ய பொருளாதாரத்தின் மீதான அழுத்தத்தை தொடர ஐரோப்பியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பெல்ஜியத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்விப்டில் ரஷ்ய வங்கிகளை மீண்டும் நிறுவ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு என்ன நன்மைகளை அளிக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் கொண்டு உக்ரைனிய தாக்குதல் ரஷ்ய கடற்படையை கருங்கடலின் பெரும் பகுதிகளிலிருந்து வெளியேற நீண்ட காலமாக நிர்பந்திக்கின்றன. இது உக்ரைனிய தானிய ஏற்றுமதியை அதிகரிக்க உதவுகிறது. உக்ரைனிய கருங்கடல் துறைமுகங்களில் உள்ள உள்கட்டமைப்பு மீதான ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை ரஷ்யா நிறுத்தும் என்று ஒப்பந்தம் அர்த்தப்படுத்துகிறதா என்பதை நிறுவ முடியவில்லை. எந்த ஒப்பந்தத்திலும் அது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று உக்ரைனில் உள்ள அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிரெம்ளின் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் தீவிரமாக இருக்கிறதா என்பதை அடுத்த சில நாட்களில் காண்பிக்கும் என்று சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறினார். எங்களுக்கு ரஷ்யாவில் இருந்து உறுதியான மற்றும் அமெரிக்காவின் உத்தரவாதத்துடன் கூடிய முடிவுகள் தேவை. நாங்கள் ரஷ்யர்களை நம்பவில்லை என்று செலன்ஸ்கி எழுதினார். ரஷ்யர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாகவும் உலகுக்கு பொய் சொல்லவும் ட்ரம்பிடம் பொய் சொல்லவும் அமெரிக்காவிடம் பொய் சொல்லவும் தயாராக இல்லை என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் ரஷ்யா உக்ரைனின் கருங்கடல் துறைமுக நகரமான ஒடிசா மீது போரின் மிகப்பெரிய ஆளற்ற விமான தாக்குதல்களில் ஒன்றை தொடங்கியது. குறைந்தது 3 பேரை காயப்படுத்தியது மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக அது செய்யக்கூடிய சேதத்தை நிரூபித்தது. அமெரிக்க ரஷ்ய ஒப்பந்தம் இது போன்ற பல சவால்களை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஒப்பந்தம் ட்ரம்புக்கு வெற்றியா தோல்வியா என்பதை உடனடியாக கூற முடியவில்லை.